பருப்பு வடை செய்யலாம் வாங்க. 250 கிராம் வடைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இவ்வளோ பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பு, 3 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இந்த பதத்துக்கு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணுங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த முழு பருப்பு இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது. இந்த வடைக்கு தேவையான உப்பு. இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுங்க. கையில் தண்ணி தொட்டுட்டு வடையை இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வடை பொன்னிறமாக வணங்கி ஒரே கலரில் வந்துருச்சு.